நீங்களும் வெல்லலாம் ஒரு ஓட்டச்சட்டி. இந்த ஓட்டச்சட்டியை வெல்றதுக்கு 2 போட்டியாளர்கள் வந்திருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி இந்த ஓட்டச்சட்டியை உங்களுக்கு அறிமுகப்படுத்த நம்ம வெட்டி முன்ன காட்டுப்பூச்சியை வரவேற்கிறேன். வாங்க மிஸ்டர் காட்டுப்பூச்சி, காட்டுங்க. இதுதான் அந்த ஓட்டச்சட்டி. இந்த ஓட்டச்சட்டியை வெல்றதுக்காக 2 போட்டியாளர் வந்திருக்காங்க. அந்த 2 போட்டியாளரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஓட்டச்சட்டியோட போய் மூடி அங்க போய் இருக்கிறீங்களா? இப்போது இந்த ஓட்டச்சட்டியை வெல்வதற்காக நம்ம முதல் போட்டியாளர் அழைக்க போறேன். முதல் போட்டியாளர் மிஸ்டர் தர்சன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த இதை வின் பண்றதுக்காக. இந்த ஓட்டச்சட்டியை வின் பண்ண முதல் போட்டியாளர் இவர் தான். நீங்கள் அந்த இடத்துல எனக்கு தான் பாதி காசு வந்தாச்சு. இப்போது முதல் போட்டியாளர். இரண்டாவது போட்டியாளர் மிஸ்டர் கேஜே தீபன். இந்த ஜட்டியை வின் பண்ணதுக்கு வந்திருக்கு. ஓகே, இவர் இப்ப இரண்டாவது போட்டியாளர் உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. இப்போது ஹாட் சீட்டுக்கான முதல் கேள்வி வந்திருக்கும். இந்த கேள்விக்கு யார் சரியான பதில சொல்றீங்களோ அதெல்லாம் இந்த ஹாட் சீட்ல வந்து இருக்க போறீங்க. உங்களுக்கான முதல் கேள்வி, கிரிக்கெட்டில் விக்கெட்டை இழந்தால் அம்பையர் எப்படி காட்டுவார்? இப்படி காட்டுவாரா, இல்லை இப்படி காட்டுவாரா, இல்லை இப்படி காட்டுவாரா, இல்லை இப்படி காட்டுவாரா? இப்படி காட்டுவேன். மிஸ்டர் கேஜே தீபன் தான் சரியான பதிலை கூறியுள்ளார். அது கடந்த 2012 கடைசியோட அந்த இது முடிஞ்சது. இதுக்கப்புறம் எல்லாரும் அவுட் ஆனா இப்படித்தான் காட்டுவார். சரி, ஓகே, பிரச்சனை. ஆல் தி பெஸ்ட். ஒன்றும் கவலைப்படாதீங்க. அடுத்த ஒரு ப்ரோக்ராம் நீங்க வின் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே ஓகே ஓகேயா, சரி ஓகே, கவலைப்படக்கூடாது. இப்பொழுது நீங்கள் உங்கள் ஹாட் சீட்டில் வந்து அமரலாம். சுடுமா? சுடும். வந்து இருந்து ரொம்ப சுடுமா? இல்ல, லைட்டா தான் சுடும். ஓகே, ஓகே ஓகே, இப்போ அமரலாம். ஓகே, இப்பொழுது வந்து உங்களுக்கான இதுகள் உங்களுக்கு மொத்தம் 4 ஆப்ஷன்கள் தரப்படும். ஓகே, 50-50. உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம், இல்ல டைரக்டா ஏர் டைம் போன்ல காசு இல்லாட்டிக்கு செருப்ப கழட்டி அடிப்பாங்க. ஓகே, அடுத்தது நீங்க டைரக்டா ஏர் டைம் கேட்டுக்கலாம், இல்லன்னா எனக்கு கமிஷன் தரனா கூட சொல்லுவேன். ஓகேயா, இப்ப வந்து உங்களுக்கான முதல் क्वेश्चन வடிவா கம்ப்யூட்டரை பாருங்க. எனக்கு ஒன்றும் தெரியலதான், இருந்தாலும் பாருங்க. முதல் क्वेश्चन வந்து என்னன்னா வந்து புட்டு செய்வது எந்த மாவில்? புட்டு. உங்களுக்கு நாங்க 4 ஆப்ஷன் தருவோம். சொல்லுங்க ஆப்ஷன் சொல்லுங்க. அமெரிக்கன்மா, கோலம்மா, புட்டுமா, இடியப்பம்மா? எங்க அம்மா வீட்டுல புட்டு செய்யறவா. புட்டு மீ அந்த கட்டியா இருக்குதானே, கல்லு செஞ்ச குட்டி குருணியா இருக்கும். அப்படியே கிடைக்க அம்மாட்ட அந்த திருடி அந்த மா குலகைக்கெல்லாம் சாப்பிட்டு இருக்கேன்னா. உங்களுக்கு விட தெரியாட்டிக்கு நீங்க யார்ட்டையும் ஃபோன் பண்ணி கேட்கலாம். 50-50 யூஸ் பண்ணலாம். 2 தப்பான இதுகள் அழிஞ்சிடும். இல்ல நீங்க டைரக்டா யார்ட்டையும் கேட்கலாம், இல்லன்னா எனக்கு தானே கூட நான் ஓகேயா, சரி விடுங்க, அதெல்லாம் பார்த்துங்க. சொல்லுங்க, நீங்க என்ன மாதிரி பதில் உங்களுக்கு தெரியாட்டிக்கு நிறையா யோசிச்சு சொல்லுங்க. நீங்கள் வந்து டீக்கு பிறகு காசு வந்துடணும். ஓகே ஓகே, நீங்க இந்த ஜட்டியை பார்த்துக்குங்க. இதை வின் பண்ணணும் வேண்டாம், இதுக்கு நீங்க சரியான பதில் சொன்னா தான் முடியும். பார்த்துட்டீங்களா? தொட்டு பாருங்க. தொட்டு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஹிஸ்டரியான ஜட்டி. இது பரம்பரையா நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்கணும். ஒரு 10 வருஷமா துவைக்காம இருக்கு. இதை மோந்து பார்த்து இது வரைக்கும் 2 பேர் செத்துருக்கணும். ஐயோ, எங்க அப்பன் சொல்ற ரொம்ப டார்ச்சரா இருக்கு. அப்ப நான் மூஞ்சில போட்டு இந்த ஜட்டியா தூக்கி போட்டு சாகடிக்கல. என் பேரு அது உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துடுறப்போது நீங்க இப்படியே சொல்லுங்க. நீங்க இன்னும் ஒரு 2 நிமிஷம் இப்படியே பேசி கொண்டு வந்தீங்கன்னா உங்களை நாங்க அடிச்சு வெளியே தத்திடுவோம். நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்து இருக்கேன், சும்மா இருக்கேன். இதை வந்து சரியா சொல்லுங்க. பேர் என்னண்டா, புட்டுமா. கம்ப்யூட்டர் ஜி வந்து புட்டுமான்னு சொல்லி இருக்கிறார். சி புட்டுமா சரியான பதிலா? கங்க்ராச்சுலேஷன். இன்னும் உங்களுக்கு 4 क्वेश्चन வெயிட்டிங்ல இருக்கு. 4? ஜஸ்ட் 4 क्वेश्चन தான், ரொம்ப ஈஸி தான். சரி கேளு.
பெரிய பையன் அப்ப நான் கொலை செய்யணும் அதை வச்சு. ஓகே, உங்களுடைய இரண்டாவது கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், ரொம்ப ஈஸி தான். உங்களுடைய இரண்டாவது கொஸ்டின், உங்களுடைய முதல் காதலியின் பெயர் என்ன? பப்ளிக் கேட்க பாத்துட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல. சரி 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 சொல்லுங்க சொல்லுங்க. ஏ ஐஸ்வர்யா ராய், பி குஷ்பு, சி ஸ்ரீதேவி, டி ஷகிலா டீச்சர். என்ன இந்த வாயெல்லாம் சொல்றாரு? உங்க வாயில சொல்லாட்டிக்கு அடுத்த வாயை வச்சா சொல்ல முடியும். எட்டி எட்டி எனக்கு முக்கியம், எட்டி முக்கியம். எஸ், இவர் ஓவரால் ஆகிட்டாரு. பார்த்து நீங்க கதியாக உங்களோட பதில சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இதுல நீங்கள் 50-50 கூட யூஸ் பண்ணலாம், இல்ல யார்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்கலாம், இல்ல நீங்க டைரக்டா யார்கிட்டையும் கேட்கலாம், இல்லைன்னா கேட்கறது கேட்கிறாரு. அப்ப அவருக்கு ஃபோன் எடுத்து கேட்டு சீக்கிரமா அவருக்கெல்லாம் ஃபோன் பண்ண மாட்டேன். அவர் எனக்கு உள்ளதான் இருக்கிறாரு. ஏன் இப்படி இது மொக்க போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க? கேட்டு சொல்றேன், கேட்டு கதியா சொல்லுங்க. இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு மேல இருந்தா நான் உங்களை வெளியில அனுப்பிடுவேன். சகிலா டீச்சர். சரியா? சகிலா டீச்சர் அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய அது பெருசு பெருசா இருக்கு. பெருசா இல்ல, பெரிய மனசுன்னு கேள்விப்பட்டேன். ஓகே, அப்ப வந்து கிளிக் பண்ணிடலாமா? நீங்கள் இந்த முடிவை வடிவா ஜோதிச்சு தான் எடுத்திருக்கிறீங்களா? நீங்கள் இதுல தப்பான பதில சொல்லி இருந்தீங்கன்னா நீங்கள் இழக்க வேண்டியது இந்த ஜட்டியை. நான் இந்த மனசை நம்பி இந்த பதில் சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா அது. உங்களோட முதல் காதலி வந்து சகிலா டீச்சர் தான் சொல்றீங்களா? தெரியும் தானே. ஓகே, நீங்கள் அவட்ட எத்தனாவது கிளாஸ்ல படிச்சீங்க, ஞாபகம் இருக்கா? சட்டியா ஞாபகம் இல்ல, ஆனா படிச்சிருக்கேன்னு மட்டும் ஞாபகம் இருக்கு. அவட்ட எல்லாம் சொல்லலாதான் நான் பப்ளிக்ல எல்லாரும் பாத்துட்டு இருக்கேன். அது பார்க்கலாம். இல்ல உங்களுக்கு நீங்க எப்படி அவ லவ் பண்ணீங்கன்னு எப்படி சொல்றீங்க? பேசுறேன், உங்களோட வேலை என்ன அது செய்யுங்க, பேசாம. ஓகே, கம்ப்யூட்டர் இவர் சொல்லியிருக்கார் சகிலா டீச்சர். அப்ப லாக் பண்ணிடலாமா? ஓகே, சகிலா டீச்சர். ஓகே, நீங்க ரெண்டாவது இதுக்கு சரியான அப்படியெல்லாம் கத்தக்கூடாது. கத்தினா கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவோம். ஓகே ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கொஸ்டின். சார் என்ன சார்? அவர் அதுக்கு தான் வச்சிருக்கோம். வேற அவருக்கு டெய்லி 2 பியர் வாங்கி கொடுத்து சும்மா வச்சிருக்கிறோம். அவர் முறப்பா இருப்பாரு, டென்ஷன் ஆனா இந்த மட்டையை எடுத்து உங்க மண்டையை வடிச்சிருவாரு. அப்ப நீங்க அவர்கிட்ட வந்து தேவையில்லை அதுக்கெல்லாம் இது கத்தக்கூடாது. இப்ப நான் உங்களுக்கு கேட்க போறது வந்து மூன்றாவது கொஸ்டின். உங்களுக்கு வந்து நல்ல மெமரி பவர்கள் நல்லா இருந்தா நீங்க வந்து அந்த கேள்விக்கு வந்து ஈஸியா பதில் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு அது மிகவும் பிடிச்சமான இருக்கு. கொஞ்சம் பவர் கூட்டுறதோ இல்ல, அது பரவாயில்ல, நாங்க பாத்துக்கொள்ளோம். நீங்க ஏடவளமா பேசுனீங்கன்னா இதை வச்சு உங்க மண்டையை உடைச்சிருவோம். ஓகேவா? நீங்க வந்து கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில சொல்லுங்க. மேல லைட் எதுக்கு அவர் வந்து அவர்கிட்ட வேலை அதுதான், பயமுறுத்துறதான். நீங்க வந்து இப்ப வந்து நான் உங்களுக்கு கேட்கற ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நீங்கள் முதல்ல அடிச்ச சரக்கு என்ன? பியரா? A for beer, B for கள்ளு, C for கசிப்பு, D for சுண்டக்காஞ்சி. இப்ப இத நீங்க வந்து யோசிக்கலாம். இதுக்கு நீங்க உங்களுக்கு பதில் தெரியாது. நீங்க வந்து 50-50 யூஸ் பண்ணலாம். 2 தப்பான விதிக்கு போய்டும். யாருக்கும் அடிச்சு கேட்கலாம். மற்ற டைரக்டா உங்களோட ஆடியன்ஸ் ஸ்கோருக்கு விட்டு அவையோட பதில எதிர்பார்க்கலாம். அடுத்தது நீங்க ஆடியன்ஸ் கேட்க மாட்டேன். எல்லாரும் புறம் பிடிச்ச பயல்கள் அந்த ஜட்டிக்காணி இல்ல. நீங்க இப்படி சொல்லி அவையில வெறுப்பேற்றீங்கன்னா வெளியில போகும்போது அவங்க உங்களை கல்லா வளர்த்தி கொண்டாலும் நாங்க வெளியில எல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு தர முடியாது. நீங்க அப்ப வந்து இப்ப இதுக்கான பதில சொல்றீங்களா? டப்பண்டு இதுக்கான பதில் நான் குடிகாரன் என்று எல்லாரும் சொல்லுவாங்க. 4 இது உங்களுக்கு இன்னும் யூஸ் பண்ணாமலே இருக்கிறீங்க. ஆனா ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு சொல்லிட்டேன். ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அப்ப நீங்க உங்களோட ஃப்ரெண்ட் யாரும் சொன்னீங்கன்னா எங்களால போன் பண்ண முடியாது. போனை காணையில. சரி, இந்த போன்ல இருந்து அடிக்க தரலாம் தான், ஆனா வந்து என்னட்ட காசு இல்ல. இந்த போன் பண்ணி கேட்கலாம். அவனும் குடிச்சிட்டு எங்க விழுந்திருக்கான்னு தெரியல. நீங்க வந்து உங்களுக்கு ஒரு நிமிஷம் தான் டைம். நீங்க அதுக்குள்ள போன் டிஸ்டர்ப் போயிடும். ஓகே ஓகே. அவங்களோட சேர்ந்து நீ எட்டிலாம் பார்க்கக்கூடாது, கல்லால் அடிப்போம். பார்க்கக்கூடாது. நீங்க அதெல்லாம் பண்றது ரொம்ப தப்பு.
ரெண்டு போதும் அடுப்பா மச்சான் டேய் நான் இந்த ஐயாயிரம் வெளிலாம் ஜட்டியில நிக்கிறேன் மச்சான் ஒரு ஜட்டி எடுத்து எங்க அப்பா குலதெய்வம் நான் வந்திருக்கேன் மச்சான் ஒரு கேள்வி கேட்டவங்க மச்சான் என்னண்டா நானே ஒரு டிவி நிகழ்ச்சி தொகுத்து வழங்கி கொண்டிருக்கேன் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கறேன் வேற யாரும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்டை கேட்டாச்சா அவன் எனக்கு அடிக்கிறான் போனதுல இல்லையா துப்புலான்னு நெச்சில் வாட்டிச்சு வந்துடும் போல இருக்கு அதை விடுங்க இப்ப என்னன்னா எனக்கு சரி உங்களோட கழுத்துல ஒரு காயம் உள்ளது அது எப்படி உங்களுக்கு ஏற்பட்டது நான் பதில் சொல்றேன் டிஸ்டர்ப் பண்ணி அந்த மைண்ட பிளப்பி நீங்க ஜட்டி எடுத்துட்டு போலாம்னு மட்டும் நினைக்காதீங்க சரி நீங்க 50-50 இருந்தா அந்த 50-50 யூஸ் பண்ணலாம் ரெண்டு தப்பான இதுகளை வந்து நான் 50-50 எடுக்கிறேன் ஓகே கம்ப்யூட்டர் ஜி அவர் 50-50 யூஸ் பண்றாராம் நீங்க வந்து அதுல ரெண்டு தவறான இடைகளை எடுத்துட்டு ரெண்டு தவறான ஓகே இப்போ உங்களுக்கு இருக்கிற ரெண்டு ஆப்ஷன் வந்து ஒன்னு கல்லு இன்னொன்று சுண்டக்கஞ்சி அதுலயும் ஒன்று எடுக்க மாட்டீங்க இல்ல அதுலயும் ஒன்று எடுக்கலாம் நீங்க வந்து இப்படி தள்ளினா ஓகே அதே மாதிரி இல்ல அது எது வந்தாலும் விடலாம் விடலாம் செஞ்சா விடலாம் நீங்க எல்லாம் சரியில்லை நான் சுண்டக்கஞ்சியே லவ் பண்றேன் நீங்க ஷுவரா சொல்றீங்க சுண்டக்கஞ்சி தான் சொல்றேன் நீங்க இந்த சுண்டக்கஞ்சி இல்ல அதுல நான் கருத்து தெரிவிக்க விரும்பல தேவை செஞ்சதுல இந்த பர்சனல் விஷயம் எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க நாளைக்கு குடியாருன்னு சொன்னாங்கன்னா எனக்கு பொண்ணு தருவாங்க சரி ஓகே அவங்களோட வரத்தம் எனக்கு புரியுது சரி ஓகே கம்ப்யூட்டர் ஜி அவர் சுண்டக்கஞ்சி லாக் பண்ணிருக்கார் டி ஃபார் சுண்டக்கஞ்சி ஓ காங்கிராச்சுலேஷன் நீங்க ஜெயிச்சிட்டீங்க ஓகே உங்களுக்கு ஜட்டியை வெல்ற நிறைய வாய்ப்பு இருக்கு இப்போது நேர்களை பாத்தீங்கன்னா காப்பி ரொம்ப நேரமா இங்கேயே இருக்குது ஆறிக்கொண்டு இருக்குது திருப்பி சூடு பண்ணி சொல்லிக்கிட்டா கம்பெனியில வந்து வசதி இல்லைன்னு கோவிச்சுக்கிறாங்க அடிக்க வர வராங்க இவர் வேற மரப்பாறை மணி நேரம் நிக்கிறபடியா டயர்ட் ஆயிட்டாராம் அவரும் கொஞ்ச நேரம் போஸ்ட் பண்ண ஆசைப்படுறாரு அப்ப நாங்க ஒரு சின்ன இடைவெளிக்கு போயிட்டு தப்புன்னு வந்துடுறோம் நீங்க அப்படியே வெயிட் பண்ணுங்க நாங்க இப்ப வந்துருவோம் நீங்க எங்கேயும் போகல அங்கதான் இருக்கோம் ஓகேவா உங்களுக்கு ஜட்டி வேணும்னா அங்கேயே இருக்கும் சரி நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அட்டெண்டா பாத்ரூம் இருக்கேன் ஓகே ஓகே பாமா ஓகே ஓகேப்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போஸ்ட் முடிஞ்சது இப்போ போஸ்ட் முடிஞ்சு இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ அது போஸ்ட் முடிஞ்சு நீங்கள் அப்படியே இருங்க இல்லை அது முடிஞ்சுது வேணுமா அப்புறம் நீங்கள் அது காசு கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜட்டி பார்த்தீங்கன்னா அந்த சைட் வந்து இந்த சைட் வச்சிருக்கார் நீங்களே இவர் இப்போ இந்த சைட் வச்சிருக்கான்னு கேட்கலாம் என்னன்னா நம்மளோட தர்சன் அண்ட் முதல் ஒரு போட்டியாளர் நீங்கள் பார்த்துறீங்களா அவர் இந்த ஜட்டியை களவா திருட வந்தவர் இப்போ பாவம் போராடி அதை ஜெயிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிக்கணும் திருட வந்தார் அவர் அடித்து திரட்டி போட்டு அவர் அடித்து அவர் கை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால இந்த சைடில் அவர் வச்சிருக்கிறாரு இப்போ வந்து இவருக்கான கடைசி கொஸ்டின் இனியிலேருந்து ரொம்ப டஃப்பான ஒரு கொஸ்டின் நான் கேட்க போகிறோம் அது எப்படி அவர் அதுக்கு பதில் சொல்ல போகிறான்னு எங்களுக்கு தெரியல நாள் செய்யறடே அப்புறம் வந்து எப்படி சொல்ல போகிறான்னு தெரியல பாப்போம் இப்போ வந்து இனியிலேருந்து ஒரு கஷ்டமான கொஸ்டின் அவங்கள பார்த்து கேட்க போகிறேன் நீங்கள் வடிவாக யோசிச்சு இதுக்கான கதையில் சொன்னீங்கன்னா இந்த ஜட்டியை நீங்கள் வின் பண்ணுவீங்க இந்த ஜட்டி இந்தியிலேருந்து அது தொட்டு பார்க்க ஒருக்கா தொட்டு பண்ணால் கையை உடைச்சிடுவாங்க ஓகேவா அப்படிதான் அதுதான் அவருக்கு காசு கொடுத்து ஓசியில தான் நிற்கிறாரு அவருக்கு கொடுத்துருக்கு சரி உங்களுக்கான கடைசி கொஸ்டின் கடைசி அண்ட் ஃபைனல் கொஸ்டின் இதான் இந்த பதில நான் சரியா போய் சொன்னா எனக்கு இந்த லெட்டி கொடுத்தான் ஓகே அதுக்கப்புறம் இந்த லெட்டி நீங்க வீட்டை கொண்டு போய் உங்க அப்பா போட்டு தரலாம் ஓகே ஓகே உங்களுக்கான கடைசி கொஸ்டின் வந்து உங்கள் அப்பாவின் பெயர் என்ன அதுல நான் ஆப்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு தரலாம் A ஃபார் ஆண் சிங்கம் B ஃபார் பெண் சிங்கம் C ஃபார் சிங்கம் D ஃபார் வன்னியர் சிங்கம் நீங்க உங்களோட அப்பாண்ட பேரை எப்படியும் நிறைய இதுகளை யூஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு மின்சேலாக போட்டு இப்போ உங்களுக்கு அவர்கிட்ட பேர் தெரிஞ்சிருக்கும் நீங்க வடிவா ரொம்ப படிக்கிறேன் அப்பா போட்டு நொங்குறவ இப்ப மட்டுமே கலெக்டராக இருக்கிறீங்க அதான் அப்பா அடிச்சு பேரை மறந்துட்டீங்களா கம்ப்யூட்டரை உடைச்சிங்கன்னா அப்புறமேட்டு உங்களோட கை காலை இங்க உடைக்க வேண்டியிருக்கும் நீங்க எல்லாம் ரொம்ப மோசம் சார் எங்க அப்பா இதுங்க அடுத்த நம்மள இருக்கு நீங்க அப்பாவை போட்டு தவிர்த்து தான் இந்த ஜட்டியை ஜெயிக்க வந்திருக்கிறீங்க படிவாஜி வச்சு சீக்கிரம் பதில சொல்லுங்க கமிஷன் யார்கிட்டையும் கேட்கலாம் கேட்கறேன்டா கேட்கலாம் பேசுறாங்க சார் அது தெரியல உங்க மூஞ்சி அவங்களை பார்க்க பிடிக்காம இருக்கலாம்
நீங்க வந்து கரியா பதிலா சொல்லணும். உங்களுக்கு டைம் ஆகுது, எனக்கு அடுத்த ப்ரோக்ராம் இருக்குது. அதுல நான் அந்த 50-50 அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க. எல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்க. என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாது. உங்களுக்கான ஆப்ஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க வேணுமென்னா உங்களுக்கான ஒரு கடைசி ஆப்ஷன் நாங்கள் தரலாம். என்னது? உங்களோட விசாவை வேணா நீங்க எடுத்து பார்த்து கூட சொல்லலாம். இல்லை உங்களோட சர்டிஃபிகேட் ஏதாவது உண்டு, அதில் உங்களோட அப்பாண்ட பேர் இருக்கு. இல்லை அங்கே அப்படி எல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. அப்படி எல்லாம் தகவல் இதுகளில் நடந்தா இவர் வந்து உங்களோட மண்டையிலே கொட்டுவார். பிட் எல்லாம் வச்சு அடிக்கக்கூடாது. நீங்க எது இருந்தாலும் எனக்கு காட்டித்தான் செய்யும். இல்லை இல்லை அங்கே காட்டக்கூடாது. நீங்க ரகசியமா பார்த்து சொல்லுவோம். இன்னும் உங்களுக்கு வெறும் 10 வினாடிகள் தான் இருக்கு. சீக்கிரம் 9 வினாடிகள் தான் உள்ளன. 8 வினாடி. வன்னியில நீங்க பிறந்தீங்களா? இன்னும் 5 வினாடி தான் இருக்கு. 4 வினாடி. வன்னியர் சிங்கம். ஓகே நீங்க ஓகே வன்னியர் சிங்கம் கம்ப்யூட்டர் ஜி அவர் வந்து என்னோட அப்பாவை வன்னியர் சிங்கம் என்று லாக் பண்ணியிருக்காரு. இதுல அவர் சரியான பதில சொன்னா அவருக்கு இந்த ஜட்டி, இல்லைன்னா அவருக்கு ஒன்றும் கிடையாது. அப்ப இந்த ஜட்டியை நீங்க ஜெயிப்பீங்க நம்புறீங்களா? கண்டிப்பாக. இது எனக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சம்பவம் நடப்பதற்காக அந்த ஜட்டியை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். போட்டியில் வந்திருக்கல. ஓகே நீங்க நிறைய கதைக்கிறீங்க. இப்போ இந்த இதுக்கு ஓவரா காட்டிங்கன்னா ஒரு டென்ஷனாக உங்களை அடிச்சிருவார். ஓகே இப்போ வந்து கம்ப்யூட்டர் இவர் அப்பாண்ட பேர் வன்னியர் சிங்கம் என்று லாக் பண்ணியிருக்கிறார். இப்போது வன்னியர் சிங்கம். ஓகே ஓகே இந்த ஜட்டிய நீங்க வந்துட்டீங்க. ஜட்டிய அந்த ஜட்டியை உங்களுக்கு தான். நீங்கள் அந்த ஜட்டியை அவருக்கு கொடுக்கலாம். கண்டிப்பா இதான் உங்களுடைய ஜட்டி. கொஞ்சம் வந்து பாருங்களேன். ஓ இப்ப பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த ஜட்டியை வின் பண்ணிட்டு அதை மோந்து பார்த்துட்டு செத்துட்டாரு. ஏன்னா ஜட்டி தொட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கிட்ட ஆகுது. அப்போ வந்து இந்த ஜட்டி வந்து திரும்பவும் வந்து நீங்கள் எத்தனை பேரை கொல்ல போதோ தெரியல. இந்த ஜட்டி எங்ககிட்டே இருக்குது. மீண்டும் ஒரு ப்ரோக்ராமில் நான் திரும்ப உங்களை சந்திக்கிறேன் இதே ஜட்டியோட வேற கூட.